நான் வந்து தாவிக்கா தாவிக்கா டிவிக்கு 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 சோறு பார்ப்பதாங்க. என்னுடைய கடைசி காலத்துல இருந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து வந்தது எல்லாமே என்னோட ரசிகன். அவனுக்கு தான் நான் இப்ப நிக்கணும்னு சொல்லிட்டு போறேன்னு சொன்னல. ஓ 10,000 பேர் டிக்கெட் ஃப்ரீயா கூடியா? நீ 10,000 பேர் டிக்கெட் ஃப்ரீயா கூடியா? அப்ப நீ டிக்கெட் கொடுத்துருனா ஜனா ஏன் நீ தயா? நீ அவங்க 1000 rupees மகளிருக்கு கொடுக்குறாங்க இது சொல்றாங்க. பட் ஆனால் அது கொடுக்கறதுனால என்ன ஒரு பயன் இருக்குது? எல்லாம் வருது, ஆனால் எங்களுக்கு வரல மகளிர் திட்டம். அந்த பேனா வைக்கிறது தவிர்த்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆட்சி வந்து எப்படி இருக்கு? இதை சொல்ற அளவுக்கு ஒன்றும் சரியில்லை. போட்டு முடிச்ச பிறகு என் செல்லுக்கு ஓட்டி போட சொல்லுவாங்க. ஓட்டு டிஎம்கே அவர்களோட ஆட்சி எப்படி இருக்கு? சென்று நல்லா இல்லை. Nemathi Property Management. Contact 766700 டிஎம்கேவோட ஆட்சி எப்படி இருக்கு? நீங்க ஆக்சுவலி ஆட்சின்னு பார்த்தோன்னாக்கா லேடிஸ்க்கு கொஞ்சம் பாதுகாப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது இந்த ஆட்சியில். செகண்ட் திங் வந்துட்டு அவங்க இதில் வந்துட்டு அவங்க 1000 rupees மகளிருக்கு கொடுக்குறாங்க இது சொல்கிறாங்க. பட் ஆனால் அது கொடுக்கறதுனால என்ன ஒரு பயன் இருக்குது? அது செக்யூரிட்டி வேணும் அவளுக்குலாம், லேடிஸுக்கு. அவங்களுக்கு அதுக்கு ஒரு ஜாப் ஓரியன்டாக ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணலாம். அதே இது மோடிஜி இது நிறைய வந்துட்டு ஸ்கீம்ஸ் இருக்குது, கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் நிறைய இருக்குது. லேடிஸ்க்குலாம் பெனிஃபிட்டான ஸ்கீம்ஸு, ஃபேமிலிக்கு, பசங்களுக்கு எல்லாம். பட் அது நடைமுறை வாழ்வில் யாருமே அதை வந்து விளம்பரப்படுத்த மாட்டேன்றாங்க. அண்ட் நிறைய பேருக்கு தெரிய மாட்டேன்றது இது மாதிரி ஸ்கீம்ஸ்லாம் இருக்குது. பிறந்த குழந்தையிலேருந்து ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே ஒரு ஸ்கீம் இருக்குது மோடிஜி ஸ்கீமில். பட் நிறைய பேருக்கு தெரிய மாட்டேன்றது. ஸோ அதை கொஞ்சம் விளம்பரப்படுத்த மாட்டேன்றாங்க இப்போ இருக்கிற தமிழ்நாடு ஆட்சியில். அதெல்லாம் கொடுத்தோன்னா மக்களுக்கு ரொம்ப பெனிஃபிட் ஆகும். மாதம் ஒரு 1000 ரூபா மாத்திரம் லேடிஸுக்கு கொடுக்கறதுனால அந்த ஃபேமிலி டெவலப் ஆகாது. எஜுகேஷனு மற்ற விதத்தில் நிறைய சப்போர்ட் பண்ணால் இன்னும் பெட்டராக இருக்கும். ஐயா, இப்போ இந்த மகளிர் உதவி திட்டம் சொல்லி எல்லாம் வருது, ஆனால் எங்களுக்கு வரல மகளிர் திட்டம். அது வரல, சாரி கோச்சுக்கு. ஆமாம், சில பேருக்கு வந்து சில பேருக்கு வரல. உங்க வீட்ல எல்லாம் வந்து அதெல்லாம் வாங்கிட்டு போனாங்களா? வீட்லயே வந்து அதுக்கு ஃபார்ம்லாம் ஃபில்அப் பண்ணி ஃபில்அப் பண்ணி கொடுத்தோம், எங்களுக்கு வரல ஐயா. எத்தனை தடவை இந்த மாதிரி ஃபில் 2 தடவை ஃபில்அப் பண்ணி 2 தடவை ஃபில் பண்ணி வரல. அந்த பேனா வைக்கிறது தவிர்த்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். 80 கோடி செலவு பண்ணி பேனா வைக்கிறது மக்களுக்கு, வீடு இல்லாதவர்களுக்கு வீடு கொடுத்தால். டிஎம்கே அவர்களோட ஆட்சி வந்து எப்படி இருக்கு? இதை சொல்ற அளவுக்கு ஒன்றும் சரியில்லை. உங்களுக்கே தெரியும், 60 வருஷமா பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, என்ன நடந்துகிட்டு இருக்கு. அடுத்த கொஸ்டின் கேளுங்க. ஆனா இப்போ மக்கள் உதவி திட்டம் அதை எதுவுமே இப்போ சேர்றதில்லை. நான் அதாவது ஒரு சிஎம் அப்படின்னா 60 மாதம் ஆட்சி காலம் இருக்குது. தலைமைச் செயலகம் சென்னையில் தான் இருக்குது. 30 மாவட்டம் இருக்குது. மிச்சம் இருக்க 29 மாவட்டத்தில் எந்த வரும் தெரியுமா? சிஎம்க்கு சாதாரண ஒரு பஞ்சாயத்து தலைவருக்கு சம்பளம் எவ்வளோவா இருக்கும்? இன்னைக்கு கட்சியில் சேர்ந்து பதவிக்கு வந்த உடனேயே ஃபோர்டியூன் காரு, பெரிய வீடு எப்படி வந்துச்சு? என்னைக்காவது மக்கள் சிந்திச்சிருப்பானா? அப்போ தெரிஞ்சிருந்து போய் அதிலேயே போய் வெளியிடனா அது யார் முட்டாள்தனம்? மக்கள் தான் முட்டாள்தனம். எல்லாருமே போட்டி போட்டாலும் அந்த ஆள போகிறது என்னது? 2 கட்சி தான், ஏடிஎம்கே டிஎம்கே. வேற என்ன ஆள போகுது? புதுசாக வரப்போங்கள சீட்டு வாங்கி உள்ள வர போகிறாங்களா? ஒன்றுமே இல்லையே. இப்போ இத்தனை வருஷமாக ஸ்ரீமாட் இருந்தார், ஏதாவது ஒரு சீட்டு வாங்கியிருப்பாரா? இல்லையே. புதுசாக வந்து ஒன்றும் பண்ணல. மக்கள் வந்து எப்படின்னா மக்களை வந்து திருத்த முடியாது, அவ்வளோதான். இப்போ ஒன்றுமே இல்லை. ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். எல்லாத்துலேயும் ஆதார் கார்டை இணைச்சிருக்காங்கல்ல, ஓட்டேடியில் ஏன் ஆதார் இணைக்கல? ஓட்டேடியில் ஆதார் இணைச்சு ஓட்டு ஸ்லிப்பு வரும்போது என் செல்லுக்கு ஒரு ஓடிபி வரணும். போட்டு முடிச்ச பிறகு என் செல்லுக்கு ஓடிபி போட சொல்லுவாங்க, ஓட்டு போடுறேன். இது வரைக்கும் நான் ஓட்டே போட்டது கிடையாது, இனி போட போகிறதும் கிடையாது. இந்த சிஸ்டத்தை கொண்டு வர சொல்லுங்கள், ஓட்டு போடுறேன். மக்கள் இப்போ சிந்திக்கணுங்க. மக்கள் சிந்திக்கிறதே கிடையாது. சிந்திச்சாதான் சரி பண்ண முடியும். இல்லை 8 கோடி மக்கள் ஓட்டு போடாமல் வீட்டில் இருங்க, அன்னைக்காவது ஆட்சி மாறட்டும், கவர்னர்கிட்ட போகும், தப்புகள் குறையும்ல, ஆர்மி இறக்குவாங்க. அப்படி இல்லை. டிஎம்கே அவர்களோட ஆட்சி எப்படி இருக்குண்ணா? நல்லா இல்லை, நல்லா இல்லை, ரொம்ப ஓவர். மகளிர் உதவி திட்டம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது வந்து கரெக்டா வருது அவங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு? வரதில்ல. லேப்டாப் வாங்குறத பத்தி ஏதாவது கொடுக்கறதா சொல்லியிருந்தாங்கல்ல? அதுவும் வரல. அதுவும் வரல. அதிமுகவும் பாட்டாளி மக்கள் கட்சி அவங்க 2 பேரும் வந்து கூட்டணி வச்சிருக்காங்க. இவங்க 2 பேரும் எந்த அளவுக்கு என்ன நினைக்கிறீங்க? கூட்டணி கண்டிப்பா இது ஜெயிக்கணும் தலைவர. கூட்டணி வந்தாதான் நம்ம தமிழ்நாட்டுல ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்பு முனை வரும். ஏன்னா எடப்பாடியார் வந்த விதம் வேணா சரியில்லாம இருக்கலாம், அவரோட ஆட்சி முறை மக்களுக்கு எல்லாருக்குமே நல்ல திட்டமா இருந்து அரசு வேலை கொடுத்ததுல இருந்தும் சரி எல்லா இதுலயுமே எடப்பாடியார் கரெக்டா செஞ்சுட்டு போனாரு. பசுமை புரட்சி திட்டத்து பசுமை வேளாண்மை தஞ்சை டிஸ்ட்ரிக்ட்ல அவர் தான் வந்து எல்லாத்தையும் நிறைவேற்றினாரு. வேற எந்த கட்சியும் இது பண்ணல இல்லை.
எல்லாரும் அதை தர இதை தரம்பாங்க. அவர் எந்த இதுவுமே கரெக்டான மெத்தட்ல ஆட்சி பண்ணிட்டு போனாரு. அவர் வந்து அருமையா பண்ணுவாரு. அதுக்கு உறுதுணையா நாங்க இருப்போம். பாமக என்னைக்குமே இருப்போம். ஓகேண்ணா. ஆனா இப்போ ஆட்சி வரப்போகுது, எலெக்ஷன் வரப்போகுது. இப்போ வந்து யார் வந்தா நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? நான் தான் முன்னாடி கூட்டியே சொல்லிட்டேன். கூட்டணி வந்துச்சு, கூட்டணி வந்தா நாங்க தான் முன்னாடி இருப்போம். ஓகே ஓகே. ஆனா அப்புறம் இப்போ ஏடிஎம்கே அவங்களோட ஆட்சியில ஏற்கனவே இருந்த ஆட்சியிலயும் சரி இல்ல இந்த வரப்போகுது, அது வந்து நல்ல ஒரு திட்டம், இது வந்து நல்லா இருந்துச்சு, இது திரும்பி வரணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கறத எதை சொல்லுவீங்க? ஏடிஎம்கே இல்லையா? ஆமா. ஏடிஎம்கேல அரசு தரப்பு வந்து எவ்வளவோ பேர் வந்து எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணாங்க. அது வந்தா நல்லா இருக்கும். நடுத்தர மக்களும் வந்து நீட் எக்ஸாம்ல இருந்து பப்ளிக் ஒரு சின்ன சின்ன வேலை, கவர்மெண்ட் ஜாப் வேலையுமே சரி எக்ஸாம் எழுதி வந்தாங்க. அதுக்கு வந்து நல்ல வரவேற்பு வந்து அதிமுக ஆட்சி இருந்தது. டிஎம்கே ஆட்சியில அந்த மாதிரி எந்த இதுவும் தெரியல நம்மளுக்கு. நான் வந்து தாவேக்கா டிவிக்கே சோறு பார்ப்பேன். இப்போ வந்து ஜனநாயகன் படம் வருது, 9ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆயிடுது. ஜன 1000 ரூபா டிக்கெட்டு. அந்த 1000 ரூபா டிக்கெட் எங்க பிளாட் எடுத்துக்கிறாங்க. ஒரு தேட்டரில் வந்து 1500 ரூபாய்க்கு நான் 2000 ரூபாய்க்கு எப்பா உன் ரசிகன் தான்ப்பா, உன்னோட தாவேக்கா தொண்டன்னா சொன்னேன். இப்போ வந்து ஜனநாயகன் ஆடியோ லான்ச்சில் என்ன சொல்லிக்கிறேன் நீ? நான் வந்து பேசுகிறேன்ப்பா. என்னுடைய கடைசி காலத்துலேருந்து ஃபர்ஸ்ட்லேருந்து வந்தது எல்லாமே என்னோட ரசிகன். அவனுக்கு நான் வந்து எப்பவுமே சப்போர்ட் பண்ணி நிற்பேன். அவனுக்கு தான் நான் இப்போ நிற்கணும்னு சொல்லிட்டு போகிறேன்னு சொன்னல. 10,000 பேர் டிக்கெட் ஃப்ரீயாக கூடியா? நீ 10,000 பேர் டிக்கெட் ஃப்ரீயாக கூடியா? அப்போ நீ டிக்கெட்டு கொடுத்துருனா ஜனநாயகன் நீ தயா? நீ 10,000 பேர் டிக்கெட் கூடியா? ஏன் அது உன்னால் கொடுக்க முடியல? அது ஏன் உன்னால் கொடுக்க முடியல? ஏன்னா நீ சம்பாதிக்கணும். சம்பாதிக்கதான் அரசியல் பண்ணுறேன். நீ அரசியல்னா என்னன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோ. தாவேக்கா ஆமாம் சொல்கிறாங்க எல்லாம் தற்கூரி ஏன் நான் சும்மா தற்கூரி என்னங்கிறீங்க அப்படின்னு. ஓப்பனா நீ தற்கூரி தாங்க. 41 பேர் செத்தாங்கல்ல, 41 பேர் செத்தாங்க இல்லையா? 41 பேர் செத்த போது ஏன் விமான நிலையத்துக்கு ஓடன? நீ வர வேண்டியதானே? நீ டேரெக்டாக வந்து உள்ளே கனெக்ட் பண்ணி இப்போ மட்டும் எப்படி உனக்கு ஃப்ளைட் வருது சிங்கப்பூர்லேருந்து மலேசியாவில் வந்து எப்படி உள்ளெல்லாம் போகிற? நீ உள்ளே அப்படியே போகும்போது எல்லாம் வந்து செட்லாம் வந்து எல்லாம் ஏன் அது பண்ணுற?